இந்த ஹிஃபுல் ஜேர்னி 30 days ஹிஃபுல் ஜேர்னியில வந்து கடைசி நாள், இறுதி நாளாக இன்னைக்கு 29வது நோன்பு. சரியா? இந்த கடைசி நாள்ல நாங்க இப்ப எல்லாருமே ஜாயின் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் இருந்து கொண்டிருக்கிறோம். டே 1ல இருந்து நாங்க அம்ம ஜுசு 30th ஜுசு, சரியா? ஜுசு அம்ம, இந்த ஜுசுவோட நாங்க ட்ராவல் பண்ணிட்டோம், குர்ஆனோட ட்ராவல் பண்ணிட்டோம். சரியா? அப்போ ஏதோ ஒரு அடிப்படையில் எங்களுக்கு இந்த ஜேர்னினால குர்ஆனோட தொடர்புல இருந்துட்டோம் நாங்க. இப்படி ஒரு கன்செப்ட் இல்லைன்னு சொன்னா சம்டைம்ஸ் வந்து எங்களுக்கு இப்படி தொடர்ச்சியா 29 நாளுமே குர்ஆனோட தொடர்புல இருந்திருக்க மாட்டோம் நாங்க. அதானே? இப்ப நாங்க தனியா ஏதாவது குர்ஆன் ஓதுறமா இருந்தா, இல்லாட்டி வேற ஏதாவது இருந்தா ஏதோ ஒரு 1-2 நாள் இடையில 4-5 நாளோ மிஸ் ஆகியிருக்கும் தானே. சம்டைம்ஸ் நாங்க டயர்டா இருப்போம், சஹர் செஞ்ச உடனே தூங்குவோம்னு நினைப்போம். சரி நாளைக்கு ஓதலாம், திருப்பி எலும்பி ஓதலாம், அப்படி ஏதாவது நினைச்சு அது ஸ்கிப் பண்ணிப்பட்டிருக்கும். ஆனா இப்படி ஒரு கன்செப்ட்ல ஜாயின் ஆகினதுனால என்ன நடந்திருக்கும்னா, எப்படியாவது எங்களுக்கு குர்ஆனோட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 minutes ஆகுது வந்து நாங்க அதை குர்ஆனோட தொடர்புல இருந்திருப்போம். அல்ஹம்துலில்லாஹ். அப்படி ஒரு பாக்கியத்தை தந்த அல்லாஹ்வுக்கு நாங்க எல்லாருமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் தானே. கட்டாயம் அல்லாஹ்க்கு நாங்க நன்றி சொல்லணும். என்னன்னு சொன்னா, உலகத்துல எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்தியில அல்லாஹ் எங்களை சூஸ் பண்ணிருக்கிறான். இந்த குர்ஆனுடைய ஹிஃபுல் ஜேர்னி, குர்ஆன் சம்பந்தப்பட்ட இந்த ஹிஃபுல் சம்பந்தப்பட்ட இந்த ஒரு கிளாஸ்ல மீட்டிங்ல ஜாயின் ஆகிறதுக்கு எங்களையும் அல்லாஹ் செலக்ட் பண்ணிருக்கிறான், எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் என்று நினைக்கும் போது எல்லாருக்குமே அந்த அந்த சான்ஸ் கிடைக்காது தானே. நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், இருந்தாலுமே கூட அவங்களுக்கு வேற வேற வேலையினால ஏதோ டயர்டா இருக்கும், சில பேருக்கு நோயாளியாக இருப்பாங்க. இப்படி ஏதாவது ஒரு காரணம், எங்களோட கண்ட்ரோல்ல இல்லாத ஏதாவது ஒரு காரணத்தினால எங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஜாயின் பண்ண இயலாம போயிருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல எங்களுக்கு, அதாவது நீங்க ஒவ்வொருத்தரும், சரியா, நீங்க ஒவ்வொருத்தரும் சிலவங்களுக்கு 1-2 கிளாஸ் மிஸ் ஆகி இருக்கலாம், பிரச்சனையில் இருந்தாலும் மேக்சிமம் நீங்க ஜாயின் ஆகினீங்க தானே. மேக்சிமம் ஜாயின் ஆகினீங்க எல்லாருமே வந்து. அப்ப கட்டாயம் நாங்க எல்லாருமே அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும். அல்லாஹ் எங்களையே செலக்ட் பண்ணிருக்கிறான் என்று நினைக்கும் போது நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கலாம். சரியா? ஓகே. இப்ப இந்த ஹிஃபுல் ஜேர்னில வந்து நீங்க நிறைய விஷயங்கள் படிச்சிருப்பீங்க தானே. நிறைய விஷயங்கள் அதுல வந்து குர்ஆனை எப்படி ஓதுறது, ரைட், தஜ்வீத் விஷயங்கள் படிச்சு கொண்டிருப்பீங்க. எப்படி ஓதணும், எப்படி ஓதக்கூடாது, எந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் விடக்கூடாது, ரைட். இப்ப மெமரைஸ் பண்ணுறதுண்டா எப்படி மெமரைஸ் பண்ணணும், எது ஈஸியான மெத்தட். இப்ப சில பேருக்கு வந்து மெமரைசிங்ன்றது ஒரு ஒரு விஷயம் வந்து ஆசை இருக்கும், ரொம்ப தூரத்துல இருந்திருக்கும் அது. நானும் எப்பயாவது மெமரைஸ் பண்ணணும், ஆனா எப்படி பண்றதுன்னு தெரியா, பண்ணுவோம் லேட் பண்ணி அது ஏதோ ஒரு, இப்ப எங்களுடைய சில ஆசைகள் அப்படித்தான் இருந்திருக்கும், ரொம்ப தூரத்துல இருக்கும், எப்பயாவது பண்ணுவோம் என்ன எங்களை லிஸ்ட்ல நாங்க போட்டு வச்சிருப்போம். ஆனா இப்ப இந்த ஜேர்னில ஜாயின் ஆகுறதுனால அந்த ஆசை நிறைய பேருக்கு நிறைவேறி இருக்கும், அப்படி இல்லைன்னா குறைஞ்சது பக்கத்துல வந்து இருக்கும் தானே. ஒரு தைரியம் வந்திருக்கும், ஓகே இந்த மெத்தட்ல போனா எங்களுக்கு மெமரைஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்திருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அது வந்து அல்லாஹ்வோட நாட்டத்தை தவிர வேற எதுவுமே காரணம் இல்லை. சரியா? அல்லாஹ்வோட நாட்டம் தான் ஃபர்ஸ்ட். அல்லாஹ் எங்களை செலக்ட் பண்ணிருக்கிறான் குர்ஆனுக்காக. நாங்க குர்ஆனுடைய மக்கள், அது மட்டும்தான் ரீசன். அப்ப இதுக்கு நாங்க கட்டாயம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரம் இதை நாங்க திருப்பியும் மிஸ் பண்ணிடப்படாது. சரியா? இதை நாங்க மிஸ் பண்ணிடவே கூடாதுன்ற விஷயத்த மட்டும் நீங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ஏழுமோ அவ்வளவு ஸ்ட்ராங்கா அவங்களோட மைண்ட்ல பதிய வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே அந்த பாக்கியம் கிடைக்காது. அல்லாஹ்வோட ரஹ்மத்துக்கு, அந்த அல்லாஹ்வோட ரஹ்மத்துடைய அந்த
அதுல உள்ள ஆகுறதுல அதுல இன்க்ளூட் ஆகுறதுல வந்து ஒரு பெரிய பாக்கியம். எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. அப்ப எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் யோசிச்சுக்கோங்க, எனக்கு கிடைச்சிருக்கு, எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு, இதை நான் மிஸ் பண்ணவே கூடாது. அப்ப நீங்க என்ன செய்யுங்க, கட்டாயம் இதை நீங்க கண்டினியூ பண்ணுங்க, விட்டுறாதீங்க. உங்களோட லைஃப்ல நீங்க நிறைய விஷயங்கள்ல சக்சஸ் காணுவீங்க. சரியா? குர்ஆனுக்காக நீங்க செலவழிக்கிற இந்த டைம் உங்களுக்கு எப்பவுமே வீணாகாது. ரைட்? அது வந்து நான் கண்டிப்பா உங்களுக்கு கேரண்டி பண்ணி சொல்லுவேன். நீங்க செலவழிக்கிற ஒவ்வொரு நிமிடம், ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு எப்பயுமே வீணாகாது. சரியா? இந்த நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கையில நீங்க ஓதுற ஒவ்வொரு குர்ஆனுடைய சொல்லும், ஒவ்வொரு எழுத்தும் உங்களுக்கு கட்டாயம் நிரந்தரமான கூலிய தரும். அதனால இன்ஷா அல்லாஹ் என்ன எல்லாம் நீங்க பயன் பெற்றெடுத்தீங்களோ இந்த ஹிஃபுல் ஜேர்னியில, அதை கண்டிப்பா கண்டினியூ பண்ணுங்க, மெமரைஸ் பண்ணுங்க, மறக்க விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த தாகம் எடுக்கிற இந்த நிலைமையில தானே நாங்க ஓவரா எதுவுமே திருப்பி திருப்பி பேசும்போது எங்களுக்கு தாகம் எடுக்கும் கட்டாயம். அப்படி இருந்துமே கூட நீங்க தியாகம் செஞ்சு இதை பாடமாக்கி நீங்க கஷ்டப்பட்டு ரிப்பீட் பண்ணி மெமரைஸ் பண்ணினீங்க. அப்ப அதை மறக்க விட்டுறாதீங்க. கட்டாயம் இதுல டச்சில் இருங்க, மெமரைசேஷன் கொண்டு போங்க. ஒவ்வொரு சூறாவா கூட்டி கொண்டு போங்க. அடுத்த சூறான்னு கூட்டி கொண்டு போங்க. இன்ஷா அல்லாஹ். ரைட் சிஸ்டர் அக்ஷானா. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும் சிஸ்டர்ஸ். சிஸ்டர் சானியா சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே இந்த ரமதான்ல வந்து இந்த ஜேர்னில ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம். இந்த 30 நாட்கள்ல இந்த 13th ஜுஸுவை ஃபுல்லா நம்ம மெமரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நியத்தோட நம்ம வந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு 29வது நாள் ஆகுது. அதே போல அல்ஹம்துலில்லாஹ்னு இந்த ஜுஸுவை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சு இந்த ரமதான்ல எடுத்து வச்சு நீங்க மெமரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. இந்த இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, இந்த ரமதான் முடியறதோட இதோட நீங்க விட்டுறக்கூடாது. இந்த 30வது ஜுஸு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த 30 நாட்கள்ல அப்படின்னு அதோட விட்டுறாம, அடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு அடுத்த ஜுஸுக்கான நீங்க கொண்டு போகணும் இன்ஷா அல்லாஹ். சோ இந்த கண்டினியூ பண்ணி இன்ஷா அல்லாஹ் இந்த ஜேர்னியை கொண்டு போங்க. ஓகே, சோ அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கிற அருட்கொடையிலேயே மிகப்பெரிய அருட்கொடையே இதுதான். இது அதுதான் குர்ஆன் இல்லையா? இந்த குர்ஆனை வந்து யாரெல்லாம் அந்த தொடர்புலேயே ஏற்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அல்லாஹ் வந்து என்ன பண்றான், அவங்களுக்கு தனியா ஒரு கண்ணியப்படுத்துறான், பல சிறப்புகளையும் வந்து வழங்குறான் இல்லையா? சோ இந்த குர்ஆனை வந்து, இந்த குர்ஆன்ங்கிறது என்னது, அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய வேதம் இல்லையா? அப்போ அந்த இந்த அல்லாஹ்வுடைய வார்த்தையோடு தொடர்புல ஏற்படுத்துறவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், யாருக்காவது தெரியுமா? ஓகே, சோ இந்த வேதத்திற்கு, அதாவது இந்த கிதாபுக்கு எந்த அளவுக்கு சிறப்பு கொடுத்திருக்கிறானோ அதே போல இந்த குர்ஆன், இந்த வேதத்தோட நாம அல்லாஹ்வுடைய வார்த்தையோடு தொடர்புல இருக்கோம் பாத்தீங்களா, அந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு அந்த கிதாபுக்கு சிறப்பு இருக்குதோ அதே போல இந்த தொடர்புல இருக்கக்கூடிய மக்களுக்கும் சிறப்பையும் கண்ணியத்தையும் வழங்குறான். சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை மறுமை நாள்ல இந்த குர்ஆன் இருக்குல்ல, இந்த குர்ஆன் மரணம் செஞ்சவங்களை நோக்கி அவங்க கிட்ட போய் சொல்லுமா, நான் தான் உங்களை வந்து இரவுல தூங்க விடாம உங்களை பண்ணேன், நான் தான் உங்களோட பல நேரங்களை குர்ஆனுக்காக செலவு செய்வதற்கு உங்களை வந்து ஸ்பெண்ட் பண்ண வச்சேன், இந்த நேரங்கள் எல்லாமே உங்களுக்கு குர்ஆனோட நான் ஸ்பெண்ட் பண்ண வச்சேன் மரணம் செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆனே வந்து குர்ஆன் மரணம் செஞ்சவங்களுக்கு போயிட்டு சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ். சோ என்ன சொல்லப்படும், குர்ஆன் மரணம் செஞ்சவங்களை நம்ம என்ன சொல்லுவோம், ஹாஃபிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவங்களுக்கு என்ன ரிவார்ட்ஸ், இந்த ஹாஃபிலான குர்ஆன் மரணம் செஞ்சவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
ஒரு கிரீடத்தை தலையில வைக்கிறான், ஒரு கிரீடத்தை சூட்டுகிறான் இல்லையா? அது மட்டும் இல்ல, குரான் மரணம் செஞ்ச அவங்க பெற்றோர்களுக்குமே ரிவார்ட்ஸ கொடுக்குறான். அந்த குரான் மரணம் செஞ்ச அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இல்ல, குரான் மரணம் செஞ்சவங்களுக்கு மட்டும் இல்ல, அந்த பெற்றோர்களுக்குமே அந்த அருட்கொடைகளையும் கொடுக்குறான். சோ அது என்னது? பெற்றோர்களுக்கு என்ன? பெற்றோர்களுக்கு ஒரு அழகான ஆடையை அணிவிக்கிறான். சோ அதுதான் அந்த ஆடை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, இந்த உலகத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உலகமும் சரி, இந்த உலகத்துல உள்ள அருட்கொடைகளும் சரி, அந்த ஆடைக்கு சமமாக எதுவுமே இருக்காது. அது ஈடாகவே இருக்க முடியாது. நம்ம கற்பனை கூட அதை செஞ்சு பார்க்க முடியாது. இந்த மாதிரி இருக்குமா, இந்த இந்த ட்ரெஸ் இந்த அளவுக்கு, ஆடை இந்த அளவுக்கு அழகா இருக்குமா அப்படிங்கிறது நம்ம கற்பனை கூட எட்டாத அளவுக்கு இருக்கும். சுப்ஹானல்லாஹ். சோ குரான மரணம் செஞ்சவங்களோட பெற்றவர்களுக்கே இந்த இந்த அளவுக்கு ரிவார்ட்ஸ், இந்த அளவுக்கு அருட்கொடை அல்லாஹ் வழங்குகிறான் அப்படின்னா, அப்போ எந்த அளவுக்கு குரான் மரணம் செஞ்சவங்களுக்கு கண்ணியப்படுத்துவான். சுப்ஹானல்லாஹ். சோ என்ன காரணம், எதுக்காக அந்த பெற்றோர்களுக்கே இந்த அளவுக்கு ரிவார்ட்ஸ் கொடுக்கணும்? ஏன்னா அந்த குரான் மரணம் செஞ்ச அந்த பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பெற்றோர்கள் தான் அவங்களுக்கு கிளாஸ்க்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த குரான் சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும், அவங்கள பிராக்டிஸ் பண்ண வைக்கிறதா இருக்கட்டும், மோட்டிவேட் பண்றதா இருக்கட்டும், அந்த டீச்சர் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு டைம் ஒதுக்கி எவ்வளவு அவங்களுக்காக இந்த குரான், எத்தனையோ பேர் எத்தனையோ துறையில தேர்ந்தெடுத்து போறாங்க, டாக்டர், இன்ஜினியர் இந்த மாதிரி இல்லையா? ஆனா தம் பிள்ளை நான் இவங்க ஹிஃபில் பண்ணணும், குரான மரணம் செய்யணும், அல்லாஹ்வுடைய கலாம கல்வில சுமக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வருது இல்ல? சோ இந்த காரணத்துக்காக சோ அல்லாஹ் என்ன பண்றான், இந்த குரான் மரணம் செஞ்ச அவங்களுடைய பெற்றோர்களுக்கு ரிவார்ட்ஸ கொடுக்குறான். அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அதுதான் இதுல பாத்தீங்கன்னா, குரானை நம்ம நார்மலா படிப்போம், குரானை படிச்சு அது கத்துக்கிட்டு அதுக்கு எத்தி வைப்போம், அதுபடி அமல் செய்வோம், அவங்களுக்கு எல்லாருக்குமே சிறப்பு கொடுப்பான். ஆனா இந்த சிறப்பு யாருக்கு அப்படின்னா, குரான் மரணம் செஞ்ச பெற்றோர்களுக்கு. அந்த பெற்றோர்களுக்கு இன்னொரு சிறப்பு என்ன, ஒளியால் ஆன கிரீடம். அது அவங்களுடைய பெற்றோர்கள் தலையில வைக்கப்படும். ஓகேவா? அந்த கிரீடம் எந்த அளவுக்கு பிரகாசமா இருக்கும், ஒளியால் ஆனந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது எந்த அளவுக்கு பிரகாசமா இருக்கும் அப்படின்னா, ஒரு சூரியனை ஒரு ரூம்ல வச்சு பூட்டி வச்சு அது எந்த அளவுக்கு பிரகாசமா இருக்குமோ அந்த அளவுக்கு பிரகாசமா இருக்கக்கூடிய ஒரு கிரீடத்தை குரான் மரணம் செய்தவர்கள் பெற்றோர்கள் தலையில் வைக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். நமக்கும் நாளை மறுமையில இந்த அருட்கொடையும் சிறப்புகளும் வழங்கணும் அப்படிங்கறது துவா செய்தோடு, அதோட நம்ம முயற்சிகளும் செஞ்சு அல்லாஹ் அதோடைய நமக்கு குரான் மரணம் செஞ்சு நம்மளுடைய இதயத்துல அல்லாஹ்வுடைய கலாம் சுமக்கணும் அப்படிங்கறதோட, இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த ஜேர்னி, நம்ம அடுத்த ஸ்டெப்பை நம்ம கொண்டு போவோம். ஓகே. சோ முயற்சிகள் நிறைய செய்வோம், நேரத்துல அல்லாஹ் நமக்கு நிறைய பரக்கத் செய்யணும். ஓகே இன்ஷா அல்லாஹ். ஓகே சிஸ்டர்ஸ், இப்போ இவ்வளோ நாள் நம்ம இந்த அம்மா ஜுஸுவை நம்ம மெமரைஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதுல மெமரைஸ் பண்ண நான் இந்த 13th ஜுஸு ஃபுல்லாவே நான் மெமரைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? நான் ஃபுல்லா இந்த 13th ஜுஸுவை ஃபுல் சூறாக்களையும் நான் மெமரைஸ் பண்ணியிருக்கிறேன், நான் கேட்டா சொல்லுவேன் அப்படின்னு. இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு அந்த டைம் கொடுக்கலாமா? மெமரைஸ் பண்ணவங்கள கேட்கலாமா? ஓகே, ஃபுல்லா பண்ணாதவங்க பண்ணிருங்க. ஓகே, இதுல ரம்லிங் சிஸ்டர், ரம்லிங் நீங்க ஃபுல்லா மெமரைஸ் பண்ணிருக்கீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஜுஸு 13th ஜுஸு ஃபுல்லா மெமரைஸ் பண்ணிருக்கீங்களோ? ஓகே, உங்களால அன்மியூட் பண்ண முடியுதா?
அட்மின் சிஸ்டர் கொஞ்சம் அட்மிட் பண்ணி விடுங்களேன். சிஸ்டர் ரம்லி அட்மிட் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிஸ்டர் சானியா. எஸ் சிஸ்டர், சொல்லுங்க. ஓகே, அவங்களுக்கு சூரா கேக்குறீங்களா? ஓகே. சூரா அலா ஓதுங்க. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அஅலா அல்லதி ஹலக ஃபஸவ்வா வல்லதி கத்தர ஃபஹதா வல்லதி அஹ்ரஜல் மர்ஆ ஃபஜஅலஹு உஸாஅன் அஹ்வா சனுக்ரிஉக ஃபலா தன்ஸா இல்லா மா ஷாஅ அல்லாஹ் இன்னஹு يعلم الجهر ما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي صحف الأولى صحف إبراهيم وموسى. மாஷாஅல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபிக்கி சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். நெக்ஸ்ட் சிஸ்டர் ஃபஹீமா. அட்மிட் பண்ணிக்கோங்க. சிஸ்டர் ஓகே சிஸ்டர், சூரா அலக் ஓதுங்க. இக்ரா, இந்த சூரா பாடமா ஓதுறீங்களா? ஓகே சிஸ்டர். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக் ஹலக்கல் இன்சான வேற யாராவது ஓதுறாங்களோ சிஸ்டர்? பேக்ரவுண்ட் நாய்ஸா இருக்கு. இல்ல சிஸ்டர், நீங்க தான் கண்டினியூ பண்ணுங்க. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம் كلا إن الإنسان ليطغى أن رآه استغنى إن إلى ربك الرجعى أرأيت الذي ينهى أو أبدا إذا صلى أرأيت إن كان على الهدى أبدا إذا صلى أو أمر بالتقوى. சாரி சிஸ்டர், கொஞ்சம் நர்வஸா இருக்கு. சரி, ஓகே. ஓகே, நோ ப்ராப்ளம். இன்ஷா அல்லாஹ் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சிஸ்டர் பெனாசிர் ஃபாத்திமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிஸ்டர் சூரத்து துஹா ஓதுங்க. துஹாவா சிஸ்டர்? எஸ் சிஸ்டர். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வத்துஹா வல்லைலி இதா சஜா
ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நெக்ஸ்ட் யாராவது படிக்கிறீங்களா? சம்மரைஸ் பண்ணிருக்கீங்களா? ஓதுங்க. சூரத்து தீன் ஓதுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في تقويم ثم رددناه أسفل سافلين والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون. فما يكذب وما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين. நான் தப்பிப்பின்னரையும் மனப்பாடம் பண்ணிட்டேன் சிஸ்டர். ஓகே ஓகே. இதுல ஸ்டார்டிங்ல வத்தீனி வஸ்ஸைத்தூன் சொல்லணும். வத்தீன் அப்படின்னு சொன்னீங்க. சரி. ஓகே. வரகவா. நெக்ஸ்ட் ஷஹ்வான் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருக்கீங்களா? السلام عليكم ورحمة الله வலைக்கும் சலாம். சூரா ஜல்சலா ஓதுறீங்களா சிஸ்டர்? أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا زلزلت الأرض زلزالها وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم فمن يعمل مثقال ذرة خيرا يره فمن يعمل مثقال ذرة شرا يره. صدق الله العظيم. ما شاء الله வரகவா ஃபீக்கி. நெக்ஸ்ட் சிஸ்டர் ருபினா சிஸ்டர். السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்க சூரா ஆதியாத் ஓதுறீங்களா? أوكي سيستر. بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم بهم يومئذ لخبير. ஓகே அல்ஹம்துலில்லாஹ் வரகவா ஃபீக்கி. ஓகே சிஸ்டர்ஸ், நம்ம நிறைய பேர் இருக்கறனால எல்லாரையுமே கேட்க முடியாது. எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஓகேவா? ஸோ நம்மளால
ஒரு 5 மெம்பர்ஸ் அந்த மாதிரி தான் கூப்பிட முடியும். ஸோ அப்போ இது வரைக்கும் போதும். நெக்ஸ்ட் இன்ஷா அல்லாஹ் வந்து இவ்வளவு நாள் நீங்க வந்து கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இந்த 29 நாட்கள்ல உங்களுடைய ஜேர்னி, இந்த ஹிப்ரு ஜேர்னி எப்படி இருந்தது? நீங்க என்ன லேர்ன் பண்ணீங்க? எந்த மாதிரி கிளாஸஸ் போனது? அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸஸ் நிறைய கிளாஸஸ் இன்ஷா அல்லாஹ் நம்ம ஃப்ரீ கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ண இருக்கிறோம். அதுக்காக எங்களுக்கு அது ஒரு பூஸ்டப்பா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஸோ உங்களுக்கான ஃபீட்பேக் டைம் இது இன்ஷா அல்லாஹ். ஸோ ஓவராலா வந்து மைக் ஆன் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை, உங்களோட ஃபீட்பேக்கை நீங்க இன்ஷா அல்லாஹ் கொடுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். வலைக்கும் பேர் சித்தி சலாம். ஃபாத்திமா. நான் ஏற்கனவே ஹிப்ஸ் கிளாஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இன்னும் முடிக்கல. ஆனா எனக்கு ஹிப்ஸ் சீக்கிரம் ஸ்பீடா பண்ண இந்த கிளாஸ்ல தான் அந்த டிப்ஸ் நீங்க கொடுத்தீங்க. இப்ப சப்பி ஹிஸ்ம ரப்பிக்கல் அலா அதே ஒரு 5 டைம்ஸ் சொல்லுவீங்கல்ல, அந்த ட்ரிக்லாம் வந்து நீங்க இந்த கிளாஸ்ல தான் நான் வந்து கத்துக்கிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் அந்த இதை வச்சுதான் நான் இப்ப பாதி சூறா வந்து கொஞ்சம் மனப்பாடம் பண்ணியிருக்கேன். நான் இன்ஷா அல்லாஹ் இந்த அல்பைஸ்ல வந்து இன்னும் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம்னு இருக்கேன். ஆலிமா கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம்னு இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சிஸ்டர். என் பேர் ராபியா. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் தஜ்வீத் கோர்ஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனாலும் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாவே இருந்தது. ஆனா உங்க கிளாஸ்ல இப்போ நான் இந்த ஹிப்ஸ் கோர்ஸ்ல சேர்ந்தப்போ கொஞ்சம் நல்லா தெளிவா கொஞ்சம் எல்லாமே கத்துக்கிட்டேன் நான். அது இல்லாம நான் ஆலிமா கோர்ஸ்லயும் சேர்ந்திருக்கேன். இன்னும் 2 கோர்ஸ்ல சேரணும்னு இன்ஷா அல்லாஹ் நான் நியத் வச்சிருக்கேன். துவா செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு இன்ஷா அலைக்கும் அல்லாஹ், வரஹ்மத்துல்லாஹி இன்ஷா வபரகாத்துஹு. அல்லாஹ் sister. அல்லாஹ் உங்களுக்கு நேரத்துல பரக்கத் செய்யட்டும், நிறைய இல்ம கொடுக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். வலைக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். நீங்க சொல்லி கொடுத்த மெத்தட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒவ்வொரு டைம் திரும்ப திரும்ப நீங்க சொல்லும்போது நல்லா மெமரைஸ் ஆகுது. அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியாம போனதுனால என்னால ஃபுல்லும் மெமரைஸ் பண்ண முடியல. இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் நான் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம உங்களுடைய ஓதுறது எல்லாத்தையும் கேட்கும்போது மனசுக்கு நிம்மதியாகவும் நல்ல புரிதலோட இருந்துச்சு. நான் ஆல்ரெடி வந்து வழிகா ட்ரை பண்ணேன். அது என்னன்னு தெரியல, ஒரு கொஞ்ச நாள்ல அது எனக்கு விட்டு போயிடுச்சு. வேற ஊர் மாறினதுனால. திரும்ப இப்ப நான் ஆலிமா கோர்ஸும் ஜாயின் பண்ணியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் துவா பண்ணுங்க. நான் இந்த ஆலிமா கோர்ஸும் முழுமையா கம்ப்ளீட் பண்ணணும்னு. நீங்க சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ரொம்ப இன்னும் நம்ம அதிகமா கத்துக்கணும்ன்ற ஒரு ஆவல் இருந்தது. ஆனா என்னால முழுசா வந்து இப்போதைக்கு எல்லா சூறாக்களையும் மனனம் செய்ய முடியல. இன்ஷா அல்லாஹ் துவா பண்ணுங்க. நான் சீக்கிரம் எல்லா சூறாக்களையும் மனப்பாடம் பண்ணணும், ஆலிமா கோர்ஸ் முடிக்கணும், ஹிப்ஸ் ஓதணும்ன்றது என்னோட பசங்களுடைய ஹாஜத் இது. இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க அதிகமா. அதோட என் பொண்ணுக்கு மெடிக்கல்ல எக்ஸாம் போயிட்டு இருக்கு, அதுக்காகவும் துவா பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். வலைக்கும் சலாம். சிஸ்டர் எனக்கு என்னன்னா கேக்குங்களா? எஸ் சிஸ்டர், ஹலோ, கேக்குது. நீங்க கேக்குது. டைமிங் சூஸ் பண்ணீங்களா சிஸ்டர்? அல்ஹம்துலில்லாஹ். எப்போதுமே நோம்புக்கு இந்த டைம்க்கு நாங்க தூங்கிடுவோம். ஆனா இந்த 6 to 7 வந்து நீங்க இந்த கிளாஸ் எடுக்கிறதுனால இந்த 1 மந்த்துமே எங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் இனிமே ஃபஜ்ருக்கு தூக்கம் வராது சிஸ்டர். அதுக்கே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைர். டைமிங் பெஸ்ட் டைமிங். மாஷா அல்லாஹ் நிறைய கத்துக்கிட்டோம். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. நான் இன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சேன், கொஞ்சம் உடம்பு முடியல. இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். ஒருவர் ஆளா அஸ்லாம் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். வந்து இந்த ஹிஃபுல் கோர்ஸ்ல வந்து இந்த தஜ்வீதோட ஓதுனது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி மனப்பாடம் பண்றதும் ஈஸியா சொல்லி கொடுத்தீங்க. ஸோ மெமரைஸ் பண்ணும்போது தஜ்வீதோட சேர்த்தே மெமரைஸ் பண்றது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சு மனசுக்கு. ஸோ வந்து இது இன்னும் நான் சேரலான்னு இருக்கேன் வேற கோர்ஸ்ல இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். சிஸ்டர், நான் அலிபாத்திமா பேசுறேன். ஹலோ. எஸ் சிஸ்டர். சொல்லுங்க. இந்த ரமலான் மாதத்துல நீங்க தஜ்வீதோட இது பாடம் கற்றுத்தந்து ரொம்ப அழகா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நல்லா அழகா இருந்துச்சு, ரொம்ப யூஸாகவும் இருந்துச்சு. அதில் முக்கால்வாசி சூறா எல்லாமே மெமரைஸ் பண்ணிட்டேன். இன்னும் பெரிய பெரிய சூறா மட்டும் இன்னும் கொஞ்சம் மெமரைஸ் பண்ணலை சிஸ்டர்.
இன்ஷா அல்லாஹ் நீங்க பாடம் நல்லா நடத்துனது நல்லா புரிஞ்சிச்சு சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி அலைக்கும் சிஸ்டர். வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம். சிஸ்டர் எஸ் சிஸ்டர். சொல்லுங்க. நீங்க இந்த முயற்சி எடுத்ததே அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பர்க்கத் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாங்க இந்த கோர்ஸ்ல வந்து நிறைய கத்துக்கிட்டோம். முக்கியமா தஜ்வீது. அதை வந்து எப்படி எங்க பிள்ளைங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி நாங்க ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். எப்படி அதை சொல்லிக் கொடுக்கறதுன்னுட்டு இப்போ நீங்க சொல்லிக் கொடுத்தது மூலியமா இன்ஷா அல்லாஹ் நாங்களும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இன்ஷா அல்லாஹ் எங்க பிள்ளைங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஸலாம். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிஸ்டர் நான் வந்து ஃபர்ஸ்டே வந்து இந்த இது வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். சூரா மெமரைஸ் பண்றதுலாம் எப்படின்னா வந்து காரியோட அந்த ஆடியோ போட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணுவோம். அதை விட என்னன்னா ஃபர்ஸ்ட் அந்த வேர்ஸ் வந்து நம்ம ஒரு 5 டைம்ஸ் பார்த்தே படிக்கிறது, அப்புறம் 3 டைம்ஸ் கண்ணை மூடிட்டு படிக்கிறது. இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இப்படிதான் வந்து இந்த ஹோல் அந்த 32 ஜூஸ் ஃபுல்லாவே மெமரைஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சிஸ்டர் இந்த டிப்ஸ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். வலைக்கும் ஸலாம். வலைக்கும் சலாம். சிஸ்டர் வந்து நீங்க சொல்றது நீங்க தினம் நம்ம கிளாஸுக்கு காலையில 6 to 7 பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. தஜ்வீத் முறைப்படி ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் காலையில வந்து இந்த மனப்பாடம் பண்றதுக்கும் ஈஸியா இருந்துச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் நல்லா நாங்க நிறைய ஓதணுங்கிற ஆசையும் இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். அது வந்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். வலைக்கும் ஸலாம் சிஸ்டர். சொல்லுங்க. நான் என் பேர் சித்திரஜினா சிஸ்டர். ஹலோ, கேக்குதா சிஸ்டர்? ஹலோ. ஓ சிஸ்டர், கேக்குது சொல்லுங்க. சிஸ்டர் அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு தஜ்வீது கத்துக்கிறேன்னு ரொம்ப ஆசை. இப்ப வந்து தஜ்வீதுல என்ன ரூல்ஸ் வேணாலும் எனக்கு புரியுற மாதிரி நீங்க ஒண்ணு நல்லா சொல்லி கொடுத்தீங்க சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். இது உம்ரா கான்டெஸ்ட் அந்த இதுல வந்து நாங்க வந்து சேர்ந்திருக்கோம் சிஸ்டர். அந்த ஃபைனல் எக்ஸாம்ல வந்து இந்த அம்மையத்துக்கான வரைக்கும் டெஸ்ட் வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். துஆ செய்யுங்க சிஸ்டர். இன்ஷாஅல்லாஹ் அதுல வந்து ஃபைனல் டெஸ்ட் அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிஸ்டர், இந்த கிளாஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. வலைக்கும் ஸலாம். சொல்லுங்கம்மா. கதிஜா, உங்களுடைய வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு, கிளியரா இல்ல. ஹலோ இப்ப சொல்லுங்க. உஸ்தாத், என் பேர் கதீஜா உஸ்தாத். எனக்கு இந்த கிளாஸ்ல வந்து தஜ்வீத் கரெக்ஷன் நான் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இந்த தஜ்வீத் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து நான் தான் ஆக்சுவலி ஹிஃப்ஸ் பண்ணலான்னு இருந்தேன் ஆல்ரெடி. எனக்கு இது வர ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஹிஃப்ஸ் பண்ண. நான் வந்து இன்னும் பெரிய சூறாக்கள்லாம் முடிக்கல. இன்ஷா அல்லாஹ் நான் பண்ணிடுறேன் உஸ்தாத். நான் அடுத்த வருஷம் ஃபுல் குரான் ஹிஃப்ஸ் பண்ண போறேன் உஸ்தாத். துஆ செய்யுங்க உஸ்தாத். கட்டாயம். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். உங்களுக்கு அல்லாஹ் லேசாக்கி வைப்பானுமா. நீங்க முயற்சி செய்யுங்க. உங்களோட முயற்சி தான் முக்கியம். அல்லாஹ் உங்களுடைய இந்த நீங்க நோன்பு பிடிச்சு கொண்டு இந்த கேட்கிற இந்த துஆ, உங்களுடைய இந்த நியத்தை வந்து அல்லாஹ் கட்டாயம் கபூலாக்கி வைப்பான். சரியா? இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமதான்ல வந்து நீங்க ஹாஃபிலாவே இருக்கணும். சரியா? கட்டாயம் முயற்சி செய்யுங்க. அல்லாஹ் உங்களோட இந்த முயற்சியை, உங்களோட இந்த நியத்தை கபூலாக்குவான், அக்செப்ட் பண்ணி கொள்வான். அல்ஹம்துலில்லாஹ். உங்களோட எல்லாருடைய ஃபீட்பேக்கையும் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாருமே உங்க எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. வலைக்கும் அஸ்ஸலாம். உஸ்தாதுங்க, இந்த கிளாஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு.
ஜஸ்ட் ஒரு ஃப்ரீ கோர்ஸ் அப்படின்னு இல்லாம ரக்ஷானா சிஸ்டரும் சானியா சிஸ்டரும் ரெண்டு பேருமே உங்களோட நல்ல டெடிகேஷனை கொடுத்தீங்க. ஸோ அது எல்லாரோட லைஃப்லயும் கண்டிப்பா ஒரு சேஞ்சஸ் கொடுத்துருக்கும். நீங்க இந்த ஜேர்னியை மட்டும் நீங்க விட்டுறாதீங்க இன்ஷா அல்லாஹ். நீங்க எங்களை மாதிரி இப்ப இந்த டைம்ல பீரியட்ல எவ்வளவு பேர் கொடுத்தீங்களோ இன்னும் மேலும் 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 மந்த்லி நீங்க இன்ஷா அல்லாஹ் உன்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த கிளாஸஸ் எடுத்து எல்லாரோட லைஃப்லயும் ஒரு சேஞ்சஸை கொண்டு வரன்றது என்னோட ரெக்வஸ்டா நான் கேட்டுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எல்லாரோட வாழ்க்கையும் இந்த குர்ஆன் மூலம் எல்லாருமே அல்லாஹ் லேசாக்கி தருவானாக. இந்த 2 சிஸ்டருக்குமே அல்லாஹ் மறுமையில கூலியை கொடுப்பான். என்ன பொறுத்தவரை அல்லாஹ் வந்து இந்த நடக்கான பலனை அல்லாஹ் உங்களுக்கு மறுமையில கொடுக்கணும்னு நான் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்ட்ட நான் துஆ செஞ்சுக்கிறேன் உஸ்தாதுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் சிஸ்டர். வலைக்கும் அஸ்ஸலாம். சானியா சிஸ்டருக்கும் ரக்ஷானா சிஸ்டருக்கும் ஜஸாக்கல்லா ஹைரன் கசீரா. அப்புறம் இந்த அல்வேஸ் அகாடமிக்கும் ஜஸாக்கல்லா. எங்களுக்கு வந்து நாங்க எப்பொழுதுமே நாங்க தூங்கிடுவோம் அந்த டைம்ல. எங்களை வந்து தூங்காம ஒரு நாள் கூட எங்களுக்கு போர் அடிக்காம தொடர்ந்து 29 நாளுமே நான் வந்து கண்டினியூவா ஜாயின் பண்ணியிருக்கிறேன். உங்களுடைய அந்த குர்ஆன் ரெஜிஸ்ட்ரேஷன்ல நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு நாள் கூட எங்களுக்கு வந்து போர் அடிக்காம நீங்க 2 பேரும் அவ்வளோ அழகா நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு வந்து இம்மையிலும் மறுமையிலும் சிறந்த நற்பாக்கியங்கள் வழங்குவானாக. இந்த அகாடமிக்கும் அல்லாஹ் வந்து நிறைந்த பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் வழங்குவானாக. இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி நீங்க எங்களுக்கு கண்டினியூ பண்ணி எங்களுக்கு கைடு பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கஸீரா. ஓகே சிஸ்டர்ஸ், அல்ஹம்துலில்லாஹ். உங்களோட எல்லாருடைய ஃபீட்பேக்குமே வந்து ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். ஓகேவா? ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாருமே வந்து உங்களுடைய ஃபீட்பேக்கை தந்ததுக்கு வந்து எங்களுக்குமே அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. எங்களுக்கும் ஒரு திருப்தியை தருது, மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்கு. நீங்க எல்லாருமே அதுல வந்து பயனொன்று அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்குமே ஒரு திருப்தி தருது. கட்டாயம் உங்க எல்லாருக்குமே நாங்க துஆ செய்யறோம். நீங்க எல்லாருமே வந்து இந்த ஹிஃபுல்லோடைய இந்த குர்ஆனோடைய நீங்க தொடர்புல இருக்கணும். எங்களுடைய இந்த கடைசி மூச்சு வர காட்டுமே வந்து நீங்க அந்த குர்ஆனோட அல்லாஹ்வுடைய இந்த கலாமோட நீங்க தொடர்புல இருப்பீங்கன்னு உங்க எல்லாருக்கும் நாங்க துஆ செஞ்சு கொள்றோம். அதே மாதிரி நீங்க எடுத்த இந்த ஒவ்வொரு முயற்சியுமே வந்து அல்லாஹ் கபூல் செய்து கொள்வான். ஓகேவா? இன்ஷா அல்லாஹ். நீங்களுமே வந்து இதோட விட்டுறாதீங்க. என்று சொன்னா ஷைத்தான் வந்து எங்களோட சுத்தி கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு எங்களை இதிலிருந்து டைவர்ட் பண்றதுக்கு, சரியா, டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு. அதனால அதுக்கு நாங்க வழி விட்டுறக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் நாங்க குர்ஆனுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்போம். அதுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து உங்களுடைய நீங்க எல்லாருமே ஆசைப்படுறீங்க குர்ஆனை வந்து இதுல ஒரு முயற்சியை கண்டிருக்கிறீங்க, கண் குளிர்ச்சியை கண்டிருக்கிறீங்க தானே? அப்ப இத வந்து அல்லாஹ் உங்களோட மனசுல போட்டிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். கண்டிப்பா இதை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் நாங்க துஆ செஞ்சு கொள்றோம். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். எஸ் சும்மா. When will they give certificate? Yeah, we'll be informing about it inshallah. Okay. Okay, Sister Rakshana. Sister. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Wa alaikum assalam warahmatullahi. ஷுக்ரான், அல்ஹம்துலில்லாஹ். நான் ரொம்ப நாளாவே இந்த அம்மா ஃபுல்லா அந்த 1 ஜுஸு ஃபுல்லா நான் மெமரைஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா எனக்கு அது நினைக்குவேன், ஆனா அது முடியாது. ஆனா எனக்கு பாதி அது தெரியும் எனக்கு. ஏன்னா ஹத்தா அது சபேஸ்மால் ஹத்தா ஆஷியா, அப்புறம் வல்லைலி சூரா, நிறைய சூறாக்கள் கொஞ்சம் தெரியும். நான் அபசா, நாசியார், அந்த தக்வீர், இன்ஷிகாக், அந்த மாதிரி சூறாக்கள் நான் மெமரைஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இது கொஞ்சம் பண்ணிட்டேன். நான் ஃபுல்லா எனக்கு கொஞ்சம் அதுல மிஸ்டேக் வருது. நான் சொல்லும்போது கொஞ்சம் ஒரு சில இது வர மாட்டேங்குது. அதனாலதான் இன்னைக்கு நான் ஃபுல்லா அது மெமரைஸ் பண்ணேன்னு போட இல்லை. இன்ஷா அல்லாஹ். இது ரொம்ப நாள் கனவு எனக்கு. ரொம்ப நாள் நினைச்சிட்டே இருந்தேன், அல்லாஹ் எனக்கு இந்த ஹிப்ஸை கொடுக்கணும், ஃபுல் குர்ஆனே ஹிப்ஸ் பண்றதுக்குரிய பாக்கியத்தை கொடுக்கணும்னு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு வயசுன்னு சொல்ல மாட்டேன்னா எந்த வயசுலயும் பண்றதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு உதவி செய்வான். எனக்கு துஆ செஞ்சா உங்களுடைய ஒவ்வொரு டிப்ஸும் எனக்கு ரொம்ப உதவிச்சு. மாஷா அல்லாஹ். நான் கொஞ்சம் தஜ்வீது கொஞ்சம் படிச்சிருக்கேன். ஆனா சில டிப்ஸ்கள் நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப அது பிரயோஜனமாவும் இருந்துச்சு. எனக்கு பேச வர மாட்டேங்குது. மற்ற சிஸ்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொன்ன கருத்தை தான் நானும் சொல்ல விரும்புறேன்.
இன்ஷா அல்லாஹ் எனக்காக துஆ செய்யுங்க. உங்களுக்கும் அல்லாஹ் இம்மையிலும் வரும் மறுமையில நட்பாக்கியத்தையும் தந்துருவானாக. உங்களோட பணி மேன்மேலும் தொடரட்டும். எல்லா மனிதர்களுக்கும் ஹிதாயத்தையும் குர்ஆனோட தொடர்போடும் இருக்கிறதுக்கு அல்லாஹ் கிருபை செய்யட்டும். ஆமீன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். ஓகே, அல்ஹம்துலில்லா. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்டிபிகேட்டுக்கான ஒரு லிங்க் ஷேர் பண்ணியிருக்காங்க, இன்பாக்ஸ்ல பாருங்க. ஓகே, உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு லிங்க் வந்து இருக்கும் சர்டிபிகேட்க்கு. இப்போ இது வரைக்கும் நம்ம கிளாஸ்ல கண்டினியூஸா ஒரு 20 days இல்ல 29 நாட்களும் வர முடியாட்டியும் 20 நாட்களுக்கு வந்திருப்பீங்க இல்லையா? ஸோ கண்டினியூஸா நீங்க 20 daysக்கு மேல வந்து சிஸ்டர்ஸ் இவங்க மட்டும் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். ஸோ அவங்களுக்கான சர்டிபிகேட்டும் இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த ஃபார்மை எல்லாரும் ஃபில் பண்ணுங்க. ஓகே, எல்லாரும் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து இந்த கிளாஸ் வந்து முடிச்சுக்கலாம். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி